வேர்வோல்ஃப் சிண்ட்ரோம் எனும் உடல் முழுவதும் ரோம வளர்ச்சி ஏற்படும் நோயால் 11 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருப்பது மருத்துவ உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பின்னணி பற்றி துறைசார் நிபுணருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. ஸ்பெயின் நாட்டில் பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு உடல் முழுவதும் அபரிமிதமான முடி வளரும் வினோத நோய் உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உடல் முழுவதும் சுமார் 5 சென்டிமீட்டர் நீளத்திற்கு முடி வளர்ந்து குழந்தைகள் தோற்றத்தில் காட்டு ஓநாய்கள் போல காட்சியளிப்பதால் இதனை வேர்வோல்ஃப் சிண்ட்ரோம் என்று அழைக்கின்றனர். ஸ்பெயினின் நவரேயில் உள்ள மருந்து கண்காணிப்பு மையத்தின் தகவலின்படி அந்த நாட்டில் கடந்த ஆண்டு முதல் இதுவரை 11 குழந்தைகள் இந்த அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேர்வோல்ஃப் சிண்ட்ரோம் நோய்க்கு தற்போது வரை எந்த சிகிச்சையும் இல்லாததால் வளரும் முடிகளை ஷேவிங் அல்லது வேக்சிங் செய்து அகற்றுவது ஒன்றே தற்காலிக தீர்வாக இருக்கிறது. இந்த நோய் பாதிப்பை மிக தீவிரமாக ஆய்வு செய்த ஸ்பெயின் மருத்துவ விஞ்ஞானிகள் அண்மையில் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் குழந்தையின் தந்தை அல்லது குடும்ப உறுப்பினர்களுள் யாரேனும் ஒருவர் தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு மினாக்சிடில் என்ற மருந்தை பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது. வழுக்கை ஏற்படுவதை தடுக்கவும் அடர்த்தியான முடி வளர்ச்சிக்காகவும் உலகம் முழுவதும் ஆண்கள் மற்றும் பெண்களால் மிக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் பொதுவான மருந்துதான் மினாக்சிடில். தலையில் அப்படியே அப்ளை செய்யும் இந்த மருந்து குழந்தையின் தோளில் படும்போதோ அல்லது குழந்தைகளின் கைகளில் பட்டு தற்செயலாக வாயு வழியாக உட்செல்லும் போதோ உடல் முழுவதும் அதீத ரோம வளர்ச்சியை உண்டாக்கும் வேர்வோல்ஃப் சிண்ட்ரோத்தால் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மினாக்சிடில் மருந்து பயன்பாட்டை குழந்தையின் தந்தை நிறுத்திய பிறகு ஒரு சில குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருப்பதாகவும் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சென்னையைச் சேர்ந்த தோல் சிகிச்சை நிபுணர் கத்தீஜா நாசிகாவிடம் பேசினோம். ஹேர்ஃபால் பிரச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மெடிசன் மட்டும்தான் காரணமா இல்ல ஜெனட்டிக்கா மரபு வழியாகவும் இது வருமா? ஜெனட்டிக்காவுமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய அதர் ரீசன்ஸுமே இருக்கு. செகண்டரி ரீசன்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி, அப்புறம் நிறைய மரபணு மாற்றத்தினால, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால எல்லாமே இந்த ஹைப்பர் ட்ரைகோசிஸ், ஹிர்சுட்டிசம் எல்லாமே வரலாம். கர்ப்பிணிகளோ இல்ல குழந்தை பெற்றுக்கொள்ள பிளான் பண்றவங்களோ பொதுவா மினாக்சிடில் பயன்பாட்டை தவிர்க்கணுமா? மினாக்சிடில் அப்படின்ற இந்த குறிப்பிட்ட அந்த ஃபார்முலேஷன், அந்த ஒரு மெடிசன் யூசுவலாவே பிரெக்னன்ட் விமன் எடுக்கக்கூடாது. அதை நம்ம அட்வைஸ் பண்றதும் கிடையாது. இதை யூபிடி பாசிட்டிவா அந்த பிரெக்னன்சி பாசிட்டிவா இருந்தா நம்ம இம்மிடியேட்டா ஸ்டாப் பண்ணிடணும். இல்ல இந்த மாதிரி பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த பிளான் பண்றதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே சேஃபஸ்ட் சைட்ல ஸ்டாப் பண்றது நல்லது. நம்ம மினாக்சிடில் ஒரு மேல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இல்லாம அது குழந்தைங்களுக்கு எக்ஸசிவா ஹேர் க்ரோத் வளருமானா நிச்சயமா வளராது. இந்த மினாக்சிடில் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலேஷன் பிரெக்னன்சி கேட்டகரி சி. பிரெக்னன்சி கேட்டகரி சி நம்ம பிரெக்னன்சி அப்ப எடுத்துக்க கூடாது. சிகிச்சை இல்லைன்னு சொல்றாங்க. நிரந்தர தீர்வு என்ன? எக்ஸ்போஷரை நிறுத்தினாலே இது ஆட்டோமேட்டிக்கா ஹேர் சரியாயிடும். 15 வயசு பசங்க எல்லாமே கூகுளை பார்த்துட்டு, சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு மினாக்சிடில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த மாதிரியான ஒரு நார்மலான ப்ராடக்ட் கிடையாது. இதை யூஸ் பண்றப்ப ஹேர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் யாருக்கு அதை யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், பெர்சன்டேஜ் எவ்வளோ, இது எல்லாமே ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு தான் தெரியும். ஸோ இட் ஷுட் பி பிரிஸ்கிரைப்ட் வித் காஷன். இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் லலித் என்ற 19 வயது மாணவனும் வேர்வோல்ஃப் சிண்ட்ரோம் நோயால் பாதிக்கப்பட்டு வித்தியாசமாக காட்சியளிப்பதால் சக நண்பர்கள் தன்னை கேலி செய்வதாகவும் தன்னுடன் பழக மறுப்பதாகவும் சமூக வலைதளத்தில் அண்மையில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது.